ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே ஜிஆர்டிலையும் வந்து சிட் ஸ்கீம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப் டு 18% வரை நோ வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி ஒரு 1 வீக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா போத்தி ஸ்வர்ண மஹால்லையும் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட சிட் ஸ்கீமும் வந்து சேஞ்ச் பண்ணி அப் டு 18% வரை நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மோரார்லஸ் 2 சிட் ஸ்கீமும் வந்து ஒரே போல தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இன்டெப்த்தாக பார்க்க போகிறப்ப நமக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் ஒரு ஸ்கீமில் இருக்குது, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஒரு சில ஸ்கீமில் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து 2 கடையோட இதை தான் கம்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த டிசைன்ஸ் எல்லாமே ஜிஆர்டியோடது. ஸோ நம்ம இப்போ விசிட் பண்ணுறது வந்து போத்தி ஸ்வர்ண மஹால். இவங்கக்கிட்ட உள்ள கலெக்ஷன்ஸு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இங்கே எப்படி அவங்க கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே தாங்க இருக்கேன். ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் இருக்க தான் செய்யும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ நிறையா பேரை போய் சேரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து இப்போ 2 சிட் ஸ்கீமையும் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி தனித்தனியாக இவங்களோட சிட் ஸ்கீமை வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேங்க. அதாவது ஒரு பொருள் எடுக்க போகிறீங்க, சில்வர் ஆர்டிக்கல் எடுக்க போகிறீங்க, வைரம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா என்ன கடையில் என்ன ஆஃபர், அங்கே உள்ள கலெக்ஷன்ஸோடு சேர்த்து தான் போட்டிருப்பேன். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் 2 கடையிலையுமே சிட்டு போட்டு நகை எடுத்திருக்கேங்க. ஸோ என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியனை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நியூ சிட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போத்தி ஸ்வர்ண மஹால் ஜிஆர்டி. போத்தி ஸ்வர்ண மஹாலில் சிட் ஸ்கீம் பேர் வந்து நியூ ஸ்வர்ண சுபிக்ஷம். ஜிஆர்டியில் வந்து நியூ கோல்டன் 11 ஃப்ளக்ஸி. அதாவது இங்கே ஸ்வர்ண சுபிக்ஷம் ஃப்ளக்ஸியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நியூ ஸ்வர்ண சுபிக்ஷம் அப்படிங்கிறது தான். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீம் தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா ஜிஆர்டியில் நம்ம 10th மந்த்தே வந்து க்ளோஸ் பண்ணி ஃபுல் பெனிஃபிட்டோடு அவங்கக்கிட்ட நகை எடுத்துக்கலாம். ஆனால் போத்தி ஸ்வர்ண மஹாலை பொறுத்த வரைக்கும் 11 மந்த் ஸ்கீமு. 11 மந்த் முடிஞ்சக்கப்புறம் தான் நம்மளால் எடுக்க முடியும். மினிமம் சிட் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 1000 தான் உங்களுக்கு. பட் போத்தி ஸ்வர்ண மஹாலில் நீங்கள் மந்த்லி சேர்க்குற அமௌண்ட் வந்து கோல்டு வெயிட்டாக மாறிடும் அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு. பட் ஜிஆர்டியில் வந்து ரெண்டுமே இருக்கும். மந்த்லி 5000 போட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டாகவும் கால்குலேட் ஆகிட்டு வரும், அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு கிராம்ஸாகவும் மாறி அதுவும் அக்குமுலேட் ஆகிட்டே வரும். ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் உங்களுக்கு எதில் அதிகமான கிராம்ஸ் ஏறுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஜிஆர்டியில். அதனால தான் அவங்க வந்து ஃப்ளக்ஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து அக்குமுலேட்டடான கிராம்ஸுக்கு அப் டு 18% வரையும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ நமக்கு. சப்போஸ் நம்ம எடுக்க போகிற நகை ஒரு 15%, 14%, 16%லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வேஸ்டேஜே கொடுக்க தேவையில்லை, ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும். பட் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் மட்டும் அக்குமுலேட்டடான கிராம்ஸுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்கீம் பர்ச்சேஸ் டேட்டு, அதாவது நம்ம ஸ்கீம் முடிஞ்சு என்றைக்கு போய் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த 330 days கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அவங்களே அந்த சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொல்லியிருப்பாங்க எண்டிங் டேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த டேட்டுக்கு அன்னைக்கு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். இல்லை அதுக்கு மறுநாளோ அந்த வீக்கில் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அந்த டேட்டுக்கு ஒரு 1 or 2 daysக்கு முன்னாடியே நீங்கள் போய் எடுக்க போகிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் பெனிஃபிட்டில் வந்து அப் டு 16% தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, 18% பண்ண மாட்டாங்க போத்தீஸை பொறுத்த வரைக்கும். பட் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 10th மந்த்தே வந்து ஸ்கீமை க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு ஃபுல் பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் மந்த்து சிட்டு பே பண்ணுற அன்றைக்கே போய் நம்ம நகை எடுத்துக்கலாம் அங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து சிட்டு ஆரம்பிச்சிட்டோம், நம்ம வந்து ஒரு பாதியிலே வந்து சிட்டை வந்து நிறுத்துகிறோம், இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து நகை எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா 2 கடையிலையுமே நமக்கு வந்து சில ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கங்க. ஸோ அப் டு 5th மந்த் வரையும் நமக்கு 2 கடையிலையுமே எந்த பெனிஃபிட் கிடையாது. 6th மந்த்து போய் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட் வந்து ஜிஆர்டியில் இருக்குது. ஒரு 18% உள்ள நகையை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் பாதி 9% வேஸ்டேஜ் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே 7th மந்த் எண்டில் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா 60% வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க, மீதி 40% வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி 8th மந்த்னா 70%, 9th மந்த்னா 80% வரையும் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. 10th மந்த்னாலே ஃபுல் பெனிஃபிட் கிடச்சிரும் உங்களுக்கு ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும்.
இங்கே போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா 6th மந்த் முடிகிற வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் எதுவும் கிடையாதுங்க. 6th மந்த் முடிஞ்சு 7th மந்த் தொடங்குது. அதாவது 10 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் உங்களுக்கு. 7 மாதம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% வேஸ்டேஜ் வரையும் உள்ள நகை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு 13% உள்ள நகையை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 3% வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுவே 9th மந்த் போய் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 14% வரையும் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 10th மந்த்னா 16% கிடைக்கும். 11th மந்த்னா 18% வரையும் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் நமக்கு. பட் ஜிஆர்டியில் 10th மந்த்தே வந்து 18% வரையும் நமக்கு நோ வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு. அதே மாதிரி 2 ஷாப்லேயுமே நீங்கள் வந்து தங்கத்தை தவிர்த்து டைமண்ட் வாங்குறீங்க, வெள்ளி வாங்குறீங்க அப்படின்னாலுமே ஆஃபர்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நான் வந்து தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன்ல, அதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் கோல்டு இல்லாமல் நீங்கள் வந்து டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை சில்வர் ஆர்டிகல்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ 2 கடைகள்லையுமே இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. நீங்கள் வந்து அக்குமுலேட் ஆனதுக்கு வந்து கோல்டாக தான் எடுக்கணும்னு இல்லை, டைமண்டாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பொதுவாக நம்ம சிட்டு போடுறது வந்து உங்களுக்கு வந்து அட்சய திதிக்கு முடிகிற மாதிரியோ இல்லை தீபாவளிக்கு முடிகிற மாதிரியோ தான் நிறைய பேர் போடுவாங்க. அப்போ நகை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ கடையில் சில ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அக்குமுலேட்டடான கிராம்ஸுக்கு வந்து அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. உங்களுக்கு அது வந்து தரமாட்டாங்க அவங்க. நீங்கள் வந்து நம்ம வந்து சிட்டுக்கு சேர்ந்த கிராம்ஸுக்கு அந்த பெனிஃபிட் மட்டும்தான். ஸோ கடையில் அப்போ ஏதாவது ஆஃபர் போட்டாங்க அப்படின்னா அது வந்து அப்ளிகபிள் கிடையாது உங்களுக்கு. ஸோ ஜிஆர்டிலே அதே மாதிரி தான் உங்களுக்கு. பட் ஜிஆர்டியில் வந்து அவங்க ஒரு லைன் ஆட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா இந்த 19th பாயிண்ட் ரீட் பண்ணி பாருங்கள். எ கஸ்டமர் வில் பி எலிஜிபிள் ஃபார் எ வெரி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% ஆன் த வேஸ்டேஜ் ஆன் த எக்ஸஸ் வெயிட் பர்ச்சேஸ்டு ஓவர் அண்ட் அபோவ் வெயிட் எலிஜிபிள் அண்டர் த பிளான். The weight will be calculated on the prevailing gold rate at the time of billing. However, this offer cannot be combined with any existing offer. அதாவது இப்போ நமக்கு சேர்ந்துருக்க கிராம் 10 கிராம் தான். ஆனால் நம்ம வந்து ஒரு 12 கிராம் உள்ள ஒரு பொருளை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 2 கிராமுக்கு வந்து அப்போ ஏதாவது ஆஃபர் போட்டிருந்தாங்க கடையில் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். இப்போலாம் அட்சய திதிக்கு வந்து பெர் கிராமுக்கு 250 rupees ஆஃப்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. அது போக 20% வந்து சேதாரத்தில் அந்த எக்ஸ்ட்ரா கிராம்ஸுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜிஆர்டியில். ஆனால் போத்தீஸ்லேயே நான் நகை எடுக்கிறப்ப நான் வந்து 10 கிராம் சேர்த்துருந்தேங்க. நான் 13 கிராம் உள்ள ஒரு பொருள் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து 15% என்னமோ சேதாரம் போட்டிருந்தாங்க. பட் பில் பண்ணுறப்ப அந்த 3 கிராம்ஸுக்கு இது கொஞ்சம் சேதாரம் குறைக்கலாமா அப்படின்னு கேட்டதும் அவங்க வந்து ஒரு 1.5% வந்து சேதாரம் குறைச்சி தான் கொடுத்தாங்க. ஸோ போத்தீஸ்லேயே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சேதாரத்தில் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்க தான் செய்யும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஜிஆர்டியோட கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கடையில் போய் இப்போ நகை சிட்டு சேர்றீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் எவ்வளோ சேதாரம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப் டு 18%ங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி என்ன நகை சூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு என்ன காஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ பார்க்குற கலெக்ஷன் வந்து போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலுங்க. இங்கே வந்து ஹாரம் ஆன்டிக் கலெக்ஷன் இது வந்து எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 year கிட்ட ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் இயர் நான் வந்து கடைக்கு போனப்போ இது எடுத்தது தான். ஸோ இவங்ககிட்டையும் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்ப ஆன்டிக் வந்து எனக்கு வந்து போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலை வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களோட வேலைப்பாடு வந்து ஒன்றும் ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு. நீங்கள் வந்து நார்மலாக எல்லா கலெக்ஷனும் பார்க்குறத விட ஆன்டிக் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் வந்து போத்தீஸ் வந்து பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன் உங்களுக்கு. நான் கேரளா டைப் ஹாரம் பார்க்குறேன், கொல்கத்தா டிசைன் பார்க்குறேன் அப்படின்னா ஓகே தாங்க. ஆனால் 2லேயுமே வந்து நீங்கள் வேஸ்டேஜ் கம்பேரிசன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போத்தீஸில் வந்து கேரளா டைப்புக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, ஜிஆர்டியில் எவ்வளோ சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து எடுக்க போகிறது வந்து அக்குரேட்டாக அந்த கிராமுக்குள்ளே அப்படின்னு தேடுறப்ப கிடைக்காது நமக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சவரனோ இல்லை ஒரு அரை சவரனோ போகிறப்ப நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்கு வேஸ்டேஜ் கொடுத்து தான் ஆகணும். மாதிரி இங்கே வந்து கஸ்டமைசேஷன் வந்து சிட் ஸ்கீமுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேம்ப்ளெட்லேயே வந்து முன்னாடி இருந்ததில் குறிப்பிட்டிருந்தாங்க. பட் ஷாப்பில் கேட்டப்ப நீங்கள் பாருங்கள், பிடிக்கல அப்படின்னா கஸ்டமைசேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொல்லியிருந்தாங்க. ஸோ கஸ்டமைசேஷன் அவைலபிளா அப்படிங்கிறத போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் செக் பண்ணிக்கோங்க. பட் ஜிஆர்டியில் வந்து நம்ம போய் பார்த்து பிடிக்கல அப்படின்னா கஸ்டமைசேஷன் பண்ணி தருவாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். போத்தீஸில் ஒரு பெனிஃபிட்டாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அவங்களோட டிஜிகோல்டு ஆப்பு. இப்போ நீங்கள் வந்து டிஜிகோல்டு ஆப்பு ஸ்டார்ட் பண்ணுறீங்க
அதே மந்த்து ஸ்கீமும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் மெச்சூர்ட் ஆகும். அப்போ மெச்சூரிட்டி ஆகும் போதில் இப்போ டிஜிகோல்டில் வந்து ஒரு 4 கிராமா 5 கிராமா சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதை கம்பைன் பண்ணி கூட நம்ம நகை எடுத்துக்கலாம். ஆனால் என்ன, டிஜிகோல்டில் சேர்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து தான் ஆகணும். வந்து கிராமுக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டோடு எடுத்துருப்போம். நம்ம 1 இயராக வந்து கிராம் சேர்த்துட்டே வர்றப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா கிராம்ஸே ஆட் ஆகிருக்கும் டிஜிகோல்டில். மாதிரி அதுலேயும் வந்து 7% நமக்கு பெனிஃபிட்டு, 5% அடுத்து 3.5 அந்த மாதிரிலாம் வர்றப்ப ஒரு நல்ல பெனிஃபிட்டோட ஒரு நல்ல கோல்டு வந்து நம்மளால் சேர்த்துருக்க முடியும் அந்த 11 மந்த்ஸில் டிஜிகோல்டில். ஸோ நான் போத்தீஸோட அட்வான்டேஜாக பார்க்குறது அவங்களோட ஆன்டிக் கலெக்ஷன், அவங்களோட டிஜிகோல்டு, இந்த ரெண்டும் வந்து நான் அட்வான்டேஜாக பார்க்குறேன். அதே மாதிரி ஆப்பில் வந்து ரெண்டுமே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி தான், ஜிஆர்டியும் சரி போத்தீஸும் சரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நிறையா இது பார்த்திங்கன்னா ஜிஆர்டிக்கும் போத்தீஸ்க்கும் டிஃப்ரென்ஸே இருக்காது, ஒன்று போல தான் இருக்கும். அதே மாதிரி பிரான்ச்சஸ்ன்னு எடுத்திங்கனாலும் நம்ம எந்த பிரான்ச்லனாலும் எடுத்துக்கலாம், ஜிஆர்டியும் சரி போத்தீஸும் சரி. ஸோ நான் இந்த கடை தான் பெஸ்ட்டு, இந்த கடை பெஸ்ட் இல்லை அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல விருப்பப்படலைங்க. ஸோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ கண்டிப்பாக நீங்கள் அந்த கடையை சூஸ் பண்ணி அங்கே சிட்டு போடுங்க. எங்கே சிட்டு போட்டாலும் கடைசி வரையும் நீங்கள் சிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹாப்பி சேவிங்ஸ். அதே மாதிரி இந்த 2 கடையிலையுமே கிஃப்ட் ஆப்ஷனுங்கிறது இருக்குது. ஆனால் ஜிஆர்டியில் வந்து நம்ம கிஃப்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து சில்வராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு பெனிஃபிட்டாக பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. ஆமாங்க, டிஜிகோல்டில் நீங்கள் செய்கூலி சேதாரமே கொடுக்காம எடுக்கிற மாதிரி ஒரு கடை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்குரிய வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ இன்னும் உங்களுக்கு ஒரு தரமான வீடியோவாக இருக்கும். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.